Okay, so we'll continue with the medium access control scheme and routing protocol scheme. Third one we have like multicasting. Okay, so multicasting plays an important role in typical applications. For example, emergency search and rescue. So in the search and rescue operations la kandipa இந்த multicasting அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா யூஸ் ஆகுது. ஈவன் இந்த with the case of communications in military. Okay, so அதுலயும் உங்களுக்கு வந்து multicasting அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. Here what we have is the nodes form groups, okay, to carry out certain tasks. So ஒரு நோடு மட்டுமே தனித்துவமா வந்து செயல்படுறது கிடையாது. ஓகே, இந்த நோட்ஸ் அப்படிங்கிற வந்து குரூப்பா ஃபார்ம் பண்ணுது. அவங்க வந்து certain tasks அவங்களுக்குள்ளே allocate பண்ணிக்கிறாங்க. So this the combined tasks or maybe group tasks require point to multi-point or maybe multi-point to multi-point voice and data communication. Okay, so ஒரு பாயிண்ட்ல இருந்து மல்டி பாயிண்ட்டுக்கு கம்யூனிகேஷன் நடக்கும் or maybe multi point to multi point both audio voice as well as data communication நடக்கும். Okay, so இதுல நம்ம பார்க்கும்போது இப்போ ட்ரெடிஷனல் நம்ம யூஸ் பண்ற ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது with the case of multicast you use CBT core based tree அப்படின்னு சொல்லுவாங்க or maybe PIM protocol independent multicast. Okay, and then you have DVMRP distance vector multicast routing protocol. இதெல்லாம் வந்து ட்ரெடிஷனல் ரூட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் இந்த மல்டிகாஸ்டிங்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதோடைய மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம யூஸ் பண்ற அட்ஹாக் வயர்லெஸ் நெட்வொர்க்குக்கு இது சரிப்பட்டு வராது. ஓகே, ஏன்னா வந்து ஒரு ட்ரீ பேஸ்ட் ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், அது வந்து கண்டிப்பா ஒரு ஸ்டேபிள் இல்லாம இட்ஸ் நாட் பெர்ஃபார்மிங் அக்கார்டிங் டு த ரியல் டைம் டேட்டா டிராஃபிக் அண்ட் இட் நீட்ஸ் டு பி frequently readjusted to include broken links. Okay, so இந்த broken link problem வந்து ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சரால நம்மளுடைய அட்ஹாக் வயர்லெஸ் நெட்வொர்க்கை நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது ட்ரெடிஷனல் மல்டிகாஸ்ட் ரூட்டிங் ப்ரோட்டோகால்ஸ்னால. ஓகே, ஸோ இதுல என்னெல்லாம் இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ரிலையபிலிட்டி ஆர் வாட் யூ கால் டு பி robustness. Okay, so reliability or maybe robustness அப்படிங்கிறது வந்து it should be reliable, it should be responsible for everything. Okay, so it should be able to recover and reconfigure quickly from potential mobility induced link break. எந்த ஒரு link break ஆ இருக்கட்டும் கண்டிப்பா அதுல இருந்து மீண்டு வரணும் or maybe it should be able to find a correct path to the destination. So அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய ரியல் டைம் டேட்டா டிராஃபிக்கை பெட்டரா ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, இல்லைன்னா ஸ்டாட்டிக் என்வாரன்மெண்ட்ல மட்டும்தான் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும், ஒரு டைனமிக் என்வாரன்மெண்ட்ல நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது. So that's the robustness. It's a very important feature of this multicasting. Okay, next what you have the efficiency. Multicast protocol should make minimum number of transmissions to deliver data packet. Okay, so டெலிவர் டேட்டா பேக்கெட் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் தான். பட் இந்த டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைய இதில் வந்து நம்மளால பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, பட் அட் த சேம் டைம் எல்லா குரூப் மெம்பர்ஸ்க்கும் போய் சேர்ந்திருக்கா அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் இருக்கும். தட்ஸ் வாட் யூ கால் இட் டு பி த எஃபிஷியன்சி. நெக்ஸ்ட் யூ ஹேவ் கண்ட்ரோல் ஓவர் ஹெட். ஓகே, ஸ்கேர்ஸ் பேண்ட்வித் அவைலபிலிட்டி இன் அட்ஹாக் நெட்வொர்க் டிமாண்ட்ஸ் மினிமல் கண்ட்ரோல் ஓவர் ஹெட் ஃபார் மல்டிகாஸ்ட் செஷன். ஓகே, சில நேரத்தில் பேண்ட்வித் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைய இருக்கு. ஓகே, இது வந்து வீட்டில் நமக்கு இருக்கிற உணவு தான். ஓகே, குறைய சாப்பாடு இருக்கு அப்படின்னு சில பேர் வந்து ஒரு ஆளே உட்காந்து சீக்கிரம் முடிச்சுட்டு ஓகே மிச்சம் உங்களுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு முடிக்கலாம். ஓகே, ரொம்ப கரெக்டா இருக்கிறவங்க இருக்கிற சாப்பாட்டை பிரிச்சு எல்லாருக்கும் வயிறு நிறையிற மாதிரி கொடுக்கணும். ஓகே, தட்ஸ் மேஜர் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அ ஃபேமிலி ஹெட். அண்ட் ஆல்சோ here if you take in the example this the Adhok network. Okay, if you take in the case of the multicast scheme, it should the allocate bandwidth to all the members. Okay, so that's a major feature of this control overhead. And next you have quality of service. Okay, QoS support. It's very essential in multicast routing because data transferred in multicast session is time sensitive. Okay, நம்ம டேட்டா டிரான்ஸ்மிஷன் பண்றோம், ஸ்டில் வந்து ஒரு குறைய டைம்ல வந்து நம்ம வந்து இந்த டேட்டா பேக்கெட் அப்படிங்கறது வந்து ரிசீவருக்கு வந்து போய் சேரணும் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, இதுல சர்வீஸும் ஓகே குவாலிட்டியாவும் இருக்கணும். ஓகே, எந்த வித காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. பட் அட் த சேம் டைம் கரெக்டான டைம்லயும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். Okay, that's the quality of service. Next you have efficient group management. It refers to the process of accepting
multicast session members and maintaining connectivity among them until the session expires. Okay, so with the case of accepting the multicast session members or maybe maintaining the connectivity, okay, like for example you take in the case of Google Meet, okay, நம்ம டிஃப்ரெண்ட் டைம்ஸ்ல வந்து நம்ம மெம்பர்ஸ் வந்து வராங்க. ஓகே, ஸ்டார்டிங்ல நிறைய பேர் வந்தாங்க, ஒன்று ரெண்டு நடுவில் வராங்க. ஓகே, ஸோ எந்த ஒரு இதுனாலும் நமக்கு வந்து சர்வீஸ் ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்களா அது நம்ம அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அட் த சேம் டைம் இந்த கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து ஈக்குவலா எல்லாருக்கும் ஈஸியா கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஓகே, பிறகு வந்தாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து கனெக்ஷன் வந்து குறைய இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் இருக்கக்கூடாது. ஓகே, இட் ஷுட் பி ஹாவ் அ எஃபிஷியன்ட் குரூப் மேனேஜ்மெண்ட். Next you have scalability. Okay, so scalability, you have multicast routing protocol. It should be able to scale for a network for with a large number of nodes. Okay, so scalability or maybe length is very important even with the case of when the node length is large. Next you have security. Okay, so security அப்படிங்கிறது வந்து privacy அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல authentication சொல்லுவாங்க. So authentication of session members and prevention from non-members from gaining unauthorized information plays a major role in military communication. கண்டிப்பா அவசியம். ஓகே, நம்மளுடைய ரிவல் கண்ட்ரியா இருக்கட்டும், ஓகே, என்ன ஒரு இன்ஃபர்மேஷனும் நம்ம பிரைவேட்டாகவும் செக்யூராகவும் இருக்கணும். ஓகே, அதாவது ஒரு லைக் கூகுள் ஃபீட்பேக் லிங்க் மாதிரி நம்ம பாட்டுக்கு யாருனாலும் உட்காந்துட்டு அதை ஷேர் பண்ணிட்டு உட்காந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, இஃப் ஐ வாண்ட் டு மெயின்டைன் த சீக்ரஸி, ஓகே, ஐ கேன் மென்ஷன் இன் இந்த சாட் பாக்ஸ் ப்ரொவைடட் நம்ம மெம்பர்ஸ் வந்து கிளீனா, ஓகே, ரொம்ப கரெக்டா, ஓகே, இன்ஃபர்மேஷனை வந்து தேவையுள்ள இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் நமக்குள்ள மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமே தவிர மற்றவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. தட் வாட் டு யூ கால் டு பி த செக்யூரிட்டி. ஓகே, ஸோ இந்த 3 ஸ்கீம்ஸ் பத்தி நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஓகே, next you have the transport layer protocol. So transport layer protocol உடைய major the objective அப்படின்னு பார்க்கும்போது setting up and maintaining end to end connection. Okay, ஸோ ஒரு கனெக்ஷன் செட் பண்றதுனாலும் சரி, அதை மெயின்டைன் பண்றதுனாலும் சரி, இல்ல வந்து ஒரு டேட்டா பேக்கெட்டை வந்து கரெக்டா போய் ரீச் பண்றதுனாலும் சரி, ஓகே, அந்த ப்ராப்பர் ஃப்ளோ வந்து மெயின்டைன் ஆகுதா அதை வந்து மேனேஜ் பண்றதுனாலும் சரி, இல்ல வந்து ஏதாவது ஒரு பொல்யூஷன் நடக்கு, ஒரு கன்ஜெஷன் நடக்கு, அதை கண்ட்ரோல் பண்றதுனாலும் சரி, நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகால் பெட்டராகவும் எஃபிஷியண்டாகவும் செயல்பட வேண்டும். ஓகே, ஸோ ஹியர் யூ ஹாவ் simple connectionless transport layer protocol. You have user datagram protocol with neither performs flow control and congestion control nor provides reliable data transfer. So user datagram protocol உடைய major small disadvantage அப்படிங்கிறது வந்து இதுதான். It neither performs flow control and congestion control nor provides reliable data transfer. Okay, so இதுல தான் நம்மளுடைய the transport layer protocol உடைய function இருக்குது. Okay, so here behavior of transport layer protocol increases contention of already choked wireless links, and connectionless transport layer protocol increases load in network, degrading the network performance. So இதெல்லாம் வந்து நம்மளுடைய challenges. So இந்த challenges வந்து நம்ம வந்து overcome பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் டீக்ரேடேஷன் அப்படிங்கிறது வந்து எதனால அரைஸ் ஆகுதுன்னா, நம்மளுடைய ப்ரோட்டோகால்ஸ் வந்து ஒரே டைம்ல வந்து சர்வீஸ் ரிக்வெஸ்ட் போடும்போது நம்மளுடைய நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து குறையுது. ஓகே, ஸோ ஹியர் இஃப் யூ ஹாவ் த மேஜர் பெர்ஃபார்மன்ஸ் டீக்ரேடேஷன் விச் இஸ் ஃபேஸ்ட் பை ரிலையபிள் connection oriented transport layer protocol such as TCP. Okay, it arises due to frequent path break, presence of stale routing information, or maybe high channel error rate and frequent network partitions. Okay, அதாவது ஸ்டேல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்டேல் அப்படிங்கிறது வந்து கெட்டு போன அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து நம்ம நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஓல்டு இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ ஒரு பாத் பிரேக் வந்து அடிக்கடி நடக்குது. ஓகே, ஆர் மேபி ஒரு ஓல்டு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது, இல்ல வந்து சேனல் எரர் ரேட் வந்து ரொம்ப கூட இருக்கு, இல்ல வந்து அடிக்கடி வந்து நெட்வொர்க்ல வந்து ஒரு பிரேக் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறையும். ஓகே, ஸோ இதுல வந்து ஒரு பாத் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் பண்ணல அப்படின்னா மறுபடியும் வந்து ஒரு ரீகான்ஃபிகரேஷன் நடக்கும். ஓகே, உடனடியே ஒரு ரீகான்ஃபிகரேஷன் நடக்கும், அதுல கண்டிப்பா டிலே அப்படிங்கிறது இருக்கும். ஸோ தட்
latency which is associated with the reconfiguration of broken path and use of root caches results in stale root information at the nodes. Okay, maybe there is a chance that we might end up with the old root information. Okay, so that's also a problem of this one, or maybe the challenge in the ad hoc wireless network. Okay, so here the packets will be forwarded, okay, through multiple paths to the destination. So ஒரு பாத்ல ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் வேற ஏதாவது ஒரு பாத்ல வந்து அது ஜாயிண்ட் அடிச்சு உங்களுக்கு வந்து the destination அப்படின்னு போகும். கண்டிப்பா இப்படி பண்ணும்போது there is increase in the number of out of order packets. Okay, so that's also ஒரு அட்வான்டேஜும் இருக்கு, அதுல வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. Okay, so here with the case of several routing protocols employed in practice, we have multipath routing protocols. You call it to be TORA. Okay, temporally ordered routing algorithm. Illana, you can also use SMR. Okay, split multipath routing. It's employing multiple paths between the source destination pair. Okay, so இந்த multiple paths பண்ணும்போது நம்மளால root configuration நடக்கு ஏதாவது ஒரு ரூட் வந்து ப்ராப்ளமா இருந்தாலும் we can be able to reach the destination. Okay, but still there is an increase of out of order packets. So that's the feature. So out of order packet arrivals force the receiver of TCP connection to generate duplicate acknowledgement. Okay, so that's also a feature. And then on receiving the duplicate acknowledgement, the sender invokes the congestion control algorithm. So இதுதான் வந்து the main important thing of the transport layer protocol. Okay, so in the transport layer protocol இந்த மாதிரி ஒரு real time problem வந்து better adapt பண்ணி handle பண்ணும். Okay, there should not be any compromise in the network performance. So இதெல்லாம் வந்து ஒரு transport layer protocol is expected to do that. Okay, in the ad hoc wireless network. Next you have like pricing scheme. Okay, so here with the case of pricing scheme, we have ad hoc wireless network which is employed for special tasks, with the case of maybe military missions or maybe rescue operations. Okay, and then law enforcement. Okay, it does not require pricing schemes, whereas successful deployment of ad hoc wireless network requires billing and pricing as well. So ஒரு ad hoc நெட்வொர்க் வந்து ப்ராப்பரா நம்ம எம்ப்ளாய் பண்ணா கண்டிப்பா அதுக்கு வந்து பில்லிங் ஆர் மேபி pricing scheme அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா அவசியம். Okay, so the solution to provide participation guarantee is to provide incentives to the forwarding nodes. So இப்போ நோட்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுது. ஓகே, இந்த நோட்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு அப்ரிசியேஷன் மாதிரி ஒரு சின்னதா ஒரு ரிசோர்ஸ் அலோகேஷன் கூட கொடுத்தா கண்டிப்பா வந்து they are able to perform better. Okay, kandipa there should be like pricing and billing as well in the case of ad hoc network. Only then we will be able to achieve the required output. Okay, நீங்க தனியா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்தவித என்கரேஜ்மெண்ட்டும் இல்லாம சும்மா நீ பெர்ஃபார்ம் பண்ணு நான் பாக்குறேன் அப்படின்னா it's not going to work it out. Okay, கண்டிப்பா நீ பண்ணுவாடா, உன்னால கண்டிப்பா முடியும். ஓகே, இதுல நிறைய சஜஷன்ஸ் கொடுத்து நீங்க அங்க பாரு அந்த இதை ரெஃபர் பண்ண அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா you are able to perform better. Okay, so pricing and billing schemes are very essential for ad hoc wireless network. Okay, then you have like QoS, quality of service provisioning. QoS is nothing but the performance level of services offered by the service provider or the network to the user. Okay, so as the name implies, service it should be really good, and there should not be any control over it. There should be minimum control over it. Okay, QoS provisioning often requires negotiation. Okay, or host. Okay, between the host and the network, it requires negotiation, and even with the case of resource reservation schemes or maybe priority scheduling or maybe call admission control, QoS is very essential. Okay, so here different different types are there, or it can be a per flow, per link, or maybe per node basis. Okay, so that's what you call to be the QoS. Okay, so QoS oda parameters நம்ம பார்க்க போறோம், QoS routing பத்தி பார்க்க போறோம், and then QoS framework பத்தி பார்க்க போறோம். Okay, so here with the case of QoS parameters for multimedia implications. Okay, multimedia அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் லாஸ்ட் செமஸ்டர்ல படிச்சிருப்பீங்க.
even with the applications of this multimedia, okay, with the case of bandwidth or maybe delay, that's what you call it to be the key parameters. Whereas military applications, they have additional requirements of security and reliability as well. Okay, so bandwidth ஆகட்டும், delay ஆகட்டும், what you call it to be the QoS parameters, still நம்ம military applications வந்து or maybe ஒரு authentication இருக்கட்டும், it requires further more features as well. So what you call it to be the QoS parameters. Next is QoS aware routing. You have the first step, okay, to be of QoS aware routing is to have the routing which uses QoS parameters. நம்ம bandwidth பார்த்தோம், delay பார்த்தோம், கரெக்டான பாத்தை வந்து ரீச் பண்ணும் அப்படிங்கிறது வந்து that's the major responsibility of QoS aware routing. Okay, so இதுல வந்து நிறைய parameters இருக்கு. We have network throughput, packet delivery ratio, okay, and then reliability, delay jitter, okay, and then packet loss rate, BER, bit error rate, and path loss. So இதெல்லாம் வந்து the parameters that should be considered for routing decision. ஒரு ரூட்டிங் டெசிஷன் கன்சிடர் பண்ணும்போது இதெல்லாம் பாராமீட்டர்ஸ் நீங்க கன்சிடர் பண்ணணும். நெட்வொர்க் த்ரூபுட் இருக்கட்டும், பாக்கெட் டெலிவரி ரேஷியோ, ஓகே, ரிலையபிலிட்டி, delay jitter, packet loss rate, bit error rate, BER, and path loss. ஸோ இதெல்லாம் பாராமீட்டர்ஸை வச்சு தான் நமக்கு வந்து ஒரு கரெக்டான ரூட், ஒரு கரெக்டான பாத் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் பண்ணும். பட் அட் சேம் டைம் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி there should not be any compromise on the quality of service. Next வந்து QoS framework. So with that I'll be ending today's the topic. Okay, you have the framework for QoS it's actually a complete system which attempts to provide promised services to each user or application. Okay, so assured services அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா தேவை. Okay, assured services ஒரு யூசரா இருக்கட்டும், ஒரு அப்ளிகேஷனா இருக்கட்டும், கண்டிப்பா assured or guaranteed services அப்படிங்கிறது தேவை. அதுக்கு தான் QoS framework அவசியம். So இதோடைய key component அப்படிங்கிறது பார்க்கும்போது QoS service model which defines the way user requirement are served. Okay, so there are also other components as well. It is QoS signaling. Okay, you can use QoS signal for resource reservation, and you can also use QoS MAC, medium access control protocol, and connection admission control and scheduling schemes as well for the service model. Okay, so QoS framework, if you can summarize, it's very essential. Okay, because it's nothing but a definition with the way in which user requirements are met. Okay, so இதுல வந்து bandwidth delay அப்படிங்கறத தாண்டி கண்டிப்பா QoS signaling அப்படிங்கறது தேவை resource reservationக்காக, and at the same time QoS MAC, connection control, admission control, and scheduling schemes are very essential. Okay, so that's what you have with the case of this schemes. Okay, so in the issues in ad hoc wireless network, we actually discussed about like different major issues. One நம்ம பார்த்தோம், and then we discussed first with the medium access scheme, அதில் distributed operation synchronization பத்தி பார்த்தோம், hidden terminal as well as exposed terminal problem பத்தி பார்த்தோம், and then throughput in the case of access delay as well we discussed, and then fairness பத்தி பார்த்தோம். Okay, equal share or weighted share பத்தி பார்த்தோம். Next, real time traffic support, audio, video, real time traffic பத்தி பார்த்தோம், resource reservation, and then ability to measure the resource availability, capability of power control, and then adaptive rate control, use of directional antennas. Next, second நம்ம routing பத்தி பார்த்திருந்தோம். We faced several challenges like mobility, bandwidth constraint, error prone and shared channel, location dependent contention, other resource constraints as well. And finally, the third part we discussed about multicasting traditional protocols like CBT, PIM, and then DVMRP பத்தி பார்த்திருந்தோம். அதுல என்னெல்லாம் challenges இருக்கு அப்படிங்கறது பார்த்தோம், like robustness and efficiency, control overhead, quality of service QoS, efficient group management, scalability, security பத்தி பார்த்திருந்தோம். Then transport layer protocol, and then அதோடைய features, and then pricing scheme or maybe billing scheme, military communicationsல எப்படி அதோடைய feature வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கறது பார்த்திருந்தோம். We discussed more about QoS provisioning, okay, QoS parameters, QoS aware routing, and QoS framework பத்தி பார்த்திருந்தோம். Okay,
So this is what we have discussed in the today's class as well.